ஹலோ டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டைமாக என்னோட சேனலில் நான் ஃபஸ்ட்டு போடுற டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மோஸ்ட்லி உங்களுக்கு போரிங் அடிக்காமல் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாகவே எடிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மொதல் நாள் நைட்லேருந்து ஷூட் பண்ணது. பாத்திரம் கழுவுன கையோட பையனோட லஞ்ச் பாக்ஸையும் எடுத்து அழகாக அடுக்கி அந்த இடத்துல வச்சாச்சு. அப்போ தான் காலையில் ஸ்கூல் கிளம்பும்போது அவசரம் இல்லாமல் கிளம்ப முடியும். அதே மாதிரி நைட்டு லூலுலேருந்து ஆஃபரில் மீன் போட்டிருக்கான்னு மத்தி மீனும் பாறை மீனுலாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த மீனையும் கையோட கழுவி மசாலா தடவி வச்சுட்டா அடுத்த நாள் ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போ வீக்கெண்ட் ஆனாலும் காய்கறி பழம் எது வாங்கினாலுமே அப்பப்போ கடைக்கு போகும்போதும் ஏதாவது கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் போகும்போது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறது. இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஃபிஷ் மசாலான்னு சொல்லி லூலுவில் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தோன்னே என் கண்ணை உருட்டிக்கிட்டே இருந்தது. சரி எப்படியா வாங்கி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்தாச்சு. கருவேப்பிலை இலை போட்டு வச்சு லூலுவில் மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி தரவே மாட்டாங்கங்க. நாங்கள் போன நேரம் ஒரு தமிழ் ஆள் அங்கே பார்த்தோம். கடையில் வேலை செய்கிற ஆள். அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணி க்ளீன் பண்ணி தந்தாங்க. இது வந்த ஃப்ரூட்ஸையும் நல்லா கழுவி அந்த இடத்துல வச்சாச்சு. இதை நைட்டே காலையில் சமைக்கிறதுக்காக அரிசியையும் கழுவி அதையும் ஊற போட்டு அப்படியே வச்சாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த அரிசி அப்படியே அடுப்பை பற்ற வச்சா போதும். கூட பாலையும் வேக வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் எப்போதும் நான் சுடு தண்ணி எடுத்துப்பேங்க. சுடு தண்ணிக்கு அப்புறம் தான் எப்போதும் டீயோ காஃபியோ குடிக்கிற பழக்கம். ஆனால் டீயோ காஃபியோ கண்டிப்பாக எடுத்துப்பேன் சுடு தண்ணிக்கு அப்புறம். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு காஃபி போட்டு குடித்தாதான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். சுடு தண்ணி சூடு பண்ணி பையனோட பாட்டிலையும் ரொப்பி தனியாக வச்சாச்சு. இப்போது சாப்பாடு எப்போதும் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வடித்த சாப்பாடு ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். குக்கரில் எனக்கு சாப்பாடும் வைக்க தெரியாதுங்க. அப்படியே வச்சாலும் எங்கள் வீட்டில் யாரும் விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க. பாலும் நல்லா காய்ச்சி ஆற வச்சாச்சு. அது ஒரு சைடாக இருக்கட்டும். இப்போது பருப்பை ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு 2 விசில் வேகட்டும்னு வச்சாச்சு. அது வேகிற அந்த கேப்பில் சும்மா இருக்க முடியாது இல்லையா? காலையில் அவசரமாக ஓடுற நேரத்தில் அது வேகட்டும்னு ஒரு சைடு வச்சுட்டு தேவையான அளவு வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து கட் பண்ணி அதையும் ஒரு சைடாக வச்சாச்சு. என்னோடய அடுப்பில் பர்னர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக எரியும். அதனால் சாப்பாடு தம் விடும்போது அடி பிடிக்க சான்ஸ் இருக்குங்கிறதால நான் அடியில் ஒரு பழைய கிரில் பேன் வச்சு தான் இந்த மாதிரி மேலே வச்சு சிம்மில் வச்சுடுவேன். கூடவே பக்கத்துலேயே பையனுக்கு இந்த மாதிரி பொடி தோசை நாள் முழுக்க கொடுத்தாலுமே அவன் சாப்பிட்டுட்ருப்பான். அவனோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று. பெரிய தோசையாக போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தா குழந்தைங்க இன்னும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு காயின் சாக்லேட் அவங்க நானாக ஊர்லேருந்து கொடுத்துட்டதையும் வச்சு கொடுத்தாச்சு. இப்போது அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக்கில் போய் வச்சதுக்கப்புறம் கீரையை நல்லா 3-4 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. வாரத்தில் 2 தடவையாவது கீரையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கீரை என் பிள்ளைங்க பொரியலாக செஞ்சால் சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் கீரையை இந்த மாதிரி குழம்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துப்பேன். இது முள்ளங்கி கீரையோடைய கிடச்சிது. இந்த முள்ளங்கியை தோல் சீவணும்னு கிடையாது, அப்படியே கட் பண்ணி சேர்த்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பும் பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நார்மலாக எப்படியெல்லாம் சாம்பாருக்கு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்து திரும்ப ஒரு விசில் விட்டு மூடி போட்டு மூடிடலாம். கையோட கிடக்கிற பாத்திரத்தை எடுத்து கழுவி வச்சுட்டா அந்த ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு சைடு சாம்பாரும் ரெடி. நம்ம வச்சுருந்த மீனையும் அழகாக எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மசாலா எனக்கு பிடிக்கலைங்க. பர்சனலாகவே எனக்கு பிடிக்கல. ஸ்பைசி இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இருந்தது. மீன் வேகிற வரைக்கும் சும்மா இருக்கிறதுக்கு அனுஷ்கா ஒரு படத்தில் சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த படம் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. விஜய் கூட வருவார்.
அந்த படம் தான். என்ன படம்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா சுட சுட ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு நிறையா சாம்பார் ஊற்றி 2 வறுத்த மீனை வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.